என்னப்பா பண்றியா? அம்மா ஊர்ல இல்ல. ஆமா, என்னமோ போல ஒரு மாதிரியா இருக்கு. அதான் பார்த்துட்டு நிக்கிறேன். அம்மா வந்து பேத்தி குழந்தை பிறந்திருக்கு, அங்கே போயிருக்காங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரி நீங்கள் வாங்கப்பா, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு பாது? அப்பா சாப்பிட்டுட்டு வாங்க, என்ன சமையல்னு பார்த்துட்டு வந்துருவோம். தேங்காய் பால் புலாவ் தான் குக்கரில் தாளித்து விட்டுருக்கேன். கொதிக்கிற வெந்நீரில் மீல் மேக்கரை போட்டு எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு இது மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ண 65 மசாலா தான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா கிளறி 20 நிமிஷம் ஊற வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லான மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. காஷ்மீரி தூளெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா கலராகவே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காளானும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கிரேவி செஞ்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, காளான், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ண கறி மசாலா தூள் தான் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிரேவி பதத்துக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு இறக்கணும்னா அருமையான காளான் கிரேவியும் ரெடி. இதுக்குமே நீங்கள் மஞ்சத்தூள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, கறி மசாலா தூள் மட்டுமே போதும். அதான் கோழிக்கறி மாதிரியா இருக்கு பாது. ஆமாம் ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக கோழிக்கறி மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். பாய்.